ஹாய், ஹலோ, வணக்கம். ஆ, மதுரை பாரபத்தி மாநாடு முடிஞ்சது. எவ்வளோ விமர்சனங்கள் வந்தது. ஆனால் வெற்றிகரமாக முடிஞ்சது. விஜய்னா நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க ரொம்ப. நம்ம அவங்க நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். ஓட்டு போடுங்க. எனக்கு ஒன்று மட்டும் சொல்ல தோணுச்சு. மாநாடு போயிருந்தேன், நானும் போனேன். லேட்டாக தான் போனனால பின்னாடி தான் நின்றுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஏன்னா நான் முன்னாடி விக்கிரவாண்டிக்கு போயிட்டு வந்தனால விக்கிரவாண்டிக்கு முன்னாடியே போயிட்டு பின்னாடியே லிஸ்ட்டில் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்பட்டதுனால நான் இந்த தடவை கொஞ்சம் பின்னாடியே தான் போய் நின்றேன். எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் மட்டும் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. விஜய் நான் கண்கலங்கினது. சினிமாவில் நான் பார்த்துட்டு துல்லாமல் துள்ளலாம் அழுதுருக்கேன். 2-3 படத்தில் நான் அழுதுருக்கேன். என்ன அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். இப்போ கண்கலங்கும்போது அது ஒரு எமோஷன் தான். ஏன் இந்த மனுஷன் இப்படி கண்கலங்குறா அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு எனக்கே பேசும்போதோட. ஏன்னா நமக்கு அவங்க அரசியல்வாதியாக யாரோ இருக்கட்டும், நமக்கு ஒன்று தான். நம்ம அதில் இல்லை. அவங்க எது வேணாலும் பேசட்டும். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடித்த நபர், பிடித்த நடிகர் இப்படி இருந்துட்டு இன்றைக்கி அண்ணன் ஒரு கண்கலங்கும் போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சத்தியமாக சொல்லுங்க, நல்லது பண்ணுவார்னு நம்புகிறேன். பண்ணுவாங்க. நீங்களும் கைவிடாமல் விஜயனுக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக ஒரு தடவை மாற்றத்தை ஏற்படுத்துவோம். எனக்கு விஜயனா வந்துட்டு போனதோட எனக்கு பெருசாக தெரியல. அவங்க கண் கலங்கினது ரொம்ப எமோஷனாக இருக்குது. எனக்கே இப்போ பேசும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. நல்ல மனுஷன். ஐ லவ் யூனா சத்தியமாக சொல்கிறேன். என் ஓட்டு உங்களுக்கு தான். அரசியலே தெரியாது எனக்கு. இத்தனை வருஷமாக அரசியல் தெரிஞ்சால் நான் ஓட்டு போட்டேன் இல்லை. இப்போ தெரிஞ்சுக்கவும், அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கவோமோ இல்லை அரசியல் நான் என்னென்னோட எனக்கு அவங்களும் இல்லை. நான் ஓட்டு போட போகிறது என் அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு தான். நன்றி. கண்டிப்பாக அவங்க வரணும். அவ்வளோதான். ரொம்ப விமர்சனம்.